ஸ்ரீ சௌந்தரியலஹரி ஸ்லோகம் 18. இந்த 18வது ஸ்லோகத்தை படித்தால் பேச்சு திறன், புலமை மற்றும் மனோவசியம் பெற. இந்த ஸ்லோகத்தையும் இந்த ஸ்லோகத்தில் உள்ள பொருளையும் விளக்கமாக பார்க்கலாம். தனுச்சாயாபிஸ்தே தருணதரணி ஸ்ரீசரணிபிஹி திவம் சர்வாம் உர்வீம் அருணிமணிமக்னாம் ஸ்மரதியஹ பவந்த்யஸ்யத்ரஸ்யத் வனஹரிணசாலீன நயனாஹ சஹோர்வஷ்யா கதி கதி நகீர்வாண கணிகாஹ. அருணரூப தியானம். தருணதரணி உதய சூரியனது போன்ற, ஸ்ரீசரணிபிஹி அழகு வெள்ளத்துடன் கூடிய, தே உனது, தனுச்சாயாபிஹி தேககாந்தியின் கிரணங்களால், சர்வாம் எல்லா, திவம் தேவலோகத்தையும், உர்வீம் பூலோகத்தையும், அருணிமணி இளஞ்சிவப்பு வர்ணத்தில், மக்னாம் முழுகினவைகளாக, யஹ எவன், ஸ்மரதி தியானம் செய்கிறானோ, அஸ்ய அவனுக்கு, த்ரஸ்யத் பயந்த, வனஹரிணசாலீன நயனாஹா காட்டு மான்களுடையது போல் அழகிய கண்களுடன் கூடிய, கீர்வாண கணிகா அப்சர ஸ்திரீகள், ஊர்வஷ்யா சக ஊர்வஷி உள்பட, கதி கதி எத்தனை எத்தனை பேர்கள்தான், வஷ்யா வசப்பட்டவர்களாக, நபவந்தி ஆக மாட்டார்கள். ஸ்ரீ சுக்தத்தில் 2 ஸ்லோகமும் இந்த 18வது ஸ்லோகத்துக்கும் ஒரு சம்பந்தம் உள்ளது. அதை இப்பொழுது பார்க்கலாம். மாத்ருகானாம் வசினி யுக்தாம் யோகினி பிஹி சமன்விதாம் கந்தாத்யாகர்ஷினி யுக்தாம் சம்ஸ்மரேத் திரிபுராம்பிகாம் கந்தாத்வாரம் துராதர்ஷம் நித்யபுஷ்டாம் கரீஷினீம் ஈஸ்வரீம் சர்வபூதானாம் தாமிஹோ பவேஸ்ரீயம். தருணதரணி ஸ்ரீசரணிபிஹி தருணதரணிஹி பாலசூர்யஹ தஸ்ய ஸ்ரீ சோபதஸ்யைவ ஸ்ரீசரணிஹி மார்கக சௌபாக்யமதி யாவத் அருணிமணி மக்னாம் அருணிமணி ஆருண்யே மக்னாம் அத்யருணாமிதி யாவத் யத்வா அருணிமணிமக்னாம் நிதராம் மக்னாம். திவம் ஆகாசம் சர்வாம் உர்வீம். இந்த ஸ்லோகம் ஸ்திரீ வஷ்யகரம் என்று சொல்லப்படும். ஆனால் ஸ்திரிய சமஸ்தாஸ்தவ தேவி பேதா என்றபடி எல்லா ஸ்திரீகளும் பரதேவதையின் வடிவங்களே. ஆதலால் உபாசகன் அவர்களை அங்கனமே கண்டு வணங்குவான். காமத்தால் ஸ்திரீகளுக்கு வசமாக மாட்டான். இந்த ஸ்லோகத்துக்கு ஜபம் செய்யும் முறையும் பலனும். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் விரும்பிய பெண் வசியமாவாள். சித்திர கலைஞன் புகழ் பெறுவான். செல்வாக்கு உண்டாகும். இந்த ஸ்லோகத்துக்கு நிவேதனம் பாயசம், பால், தாம்பூலம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயே நமஹ.